ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி போன வியாழக்கிழமை ஈவினிங்ல இருந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு மக்களிடம் மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு அஜித் சாரை பத்தி. உதாரணத்துக்கு வந்துட்டு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அஜித் சார் வந்துட்டு என்னன்னு தெரியல திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அஜித் சாருக்கு மண்டல ஏதோ கட்டி போகுது, பிரெயின் டியூமர் போகுது, அதனால வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு அஜித் சார் ரொம்ப சீரியஸா இருக்காரு, ஐசியூ வார்டுல சேர்த்திருக்காங்க அப்படின்றது சில பேர் சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி சரி மக்கள் இது எல்லாத்தையுமே ஒரு குழப்பத்துக்கு வந்திருக்காங்கன்னா அது ஓகே. ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் வந்துட்டு அவரே வந்து மத்த சேனல்ல போய் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூடியூபர் தான். அவரே ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு. அந்த சேனல்ல அவர் போட்டிருக்க தமிழ் என்ன தெரியுமா? அஜித் சார் சீரியஸா இருக்காரு ஐசியூல. அஜித் சாரை பார்க்கறதுக்காக விஜய் சார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டு இருக்காரு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த தம்ப்நெயில்ல போட்டிருக்காங்க. ஒரு நல்ல தெரிஞ்ச யூடியூபர் இப்படி ஒரு தப்பான ஒரு தம்ப்நெயிலை யூஸ் பண்ணி இன்னும் மக்களை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த சேனல்ல வந்து லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இவர் சொல்றது தானே நம்புவாங்க, இவர் சொல்றது தானே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துப்பாங்க. பட் அந்த சேனல்ல கூட ஒரு தப்பான விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. மக்கள் இன்னமும் அதிகமா குழப்பமா வராங்க. சோ யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக் நியூஸ் பரவுது. இல்ல எது உண்மையான நியூஸ் அப்படின்றது வந்துட்டு மக்களுக்கு கூடிய சீக்கிரத்துல போய் சேர்றது இல்ல. சோ அதுக்காக தான் நம்ம இருக்கோம். அதுக்காக நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா ஏபிஏ சைக்கிள் கேபிட்டல் ப்ரொமோஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் தெரியுது இல்ல, அஜித் சார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ஒரு பேரை வச்சு எவ்வளவு ஃபேக் நியூஸ்ன்றது வந்து இல்ல எது உண்மைன்றது தெரியணும் இல்லையா? சோ அதுக்கான ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோ நான் கிளாரிஃபை பண்ண போறேன். நான் மட்டும் எப்படி கிளாரிஃபை பண்ண போறேன் நீங்க கேள்வி கேட்கலாம். பட் இந்த ஒரு சனிக்கிழமையில இருந்து இருந்த இந்த குழப்பத்துக்கு எல்லாமே நேற்று வெள்ளிக்கிழமை அஜித் சாரோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கிளாரிஃபை ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. எதுக்காக அஜித் சார் ஹாஸ்பிட்டல் போனாரு, அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளனேஷனா கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அஜித் சாரோட மேனேஜர் சொன்னார்னா அது அஜித் சார் சொன்ன மாட்டா, அவரோட நாலேஜ் தெரிஞ்சுதான் இவருமே இந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருப்பாங்க மக்களுக்கு. சோ அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ இந்த ஒரு வதந்தி எல்லாமே இருந்தது இல்லையா, அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபேக்குங்க. ஆக்சுவலி என்ன நடந்தது இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நான் 10 நிமிஷத்துல உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட கேபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்ப இது போல பல குழப்பங்கள்ல நடுவுல இருக்கிற பல வீடியோக்களுக்கு நடுவுல நம்மளோட உண்மையான வீடியோவுமே உங்களை வந்து சேரணும்னா அதுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சோ முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் என்னன்றது கொண்டு வந்து சேர்க்குது எனக்கு ஒரு வாய்ப்பா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா உங்களால எனக்கு கிடைக்கும். சோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட தொடர்ச்சியா நம்மளோட சேனலுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் 600+ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சதுதான் இந்த வருஷத்துக்குள்ள நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது நம்மளோட கோல். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ல காமிச்சிருங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வேலைக்கிழமை வந்து இந்த வேலைக்கிழமை 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஒரு திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் பரவுது சோசியல் மீடியால. அஜித் சார் வந்துட்டு ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி கூட வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபான ஷாலினி மேடம் இருக்காங்க. சோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டு இருக்கிற ஒரு போட்டோ வந்தது. சோ இதனால வந்து என்ன ஆச்சுன்னா, அஜித் சாருக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஏதோ சீரியஸா இருக்காரு, ஐசியூல இருக்காரு, அட்மிட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போல அது இதுன்னு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்தது. பட் ஆக்சுவலி இவர் எங்க போனார், எதுக்காக போனார் அப்படின்னாக்கா, விடாமுயற்சி படம் எல்லாருமே தெரிஞ்சதுதான். சோ அதுல வந்துட்டு ஆஃப் ஆஃப் த போர்ஷன் முடிஞ்சிச்சு. சோ இந்த விடாமுயற்சியோட ஃபுல் படமே வந்துட்டு வெளிநாட்டுல ஷூட் பண்றதுனால வந்துட்டு அங்க வந்துட்டு முடிச்சிட்டு அவர் சென்னை வந்திருக்காரு. திரும்பி அடுத்த ஷெட்யூலுக்காக வெளிநாட்டுக்கு போகணும். சோ அந்த வெளிநாட்டுக்கு போகிறதுனால முன்னாடி வந்துட்டு இங்க மெடிக்கல் செக்அப்ன்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க, எல்லாருமே தெரிஞ்சுதான். அந்த மெடிக்கல் செக்அப் பண்றதுக்காக தான் அவர் அங்க போயிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு கிரீம்ஸ் ரோட்ல இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல். சோ இதனால விடாமுயற்சிக்கு அடுத்த ஷெட்யூல் ஒண்ணு இருக்கு. சோ அப்ராட் போகணும். சோ அதுக்காக ஒரு ஜெனரல் செக்அப் ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. பட் அங்க அஜித்தை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அவர் ஹெல்த்ல ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருப்பாரு. சோ அவருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் லைட்டா ஏதாச்சும் தெரிஞ்சா கூட அவர் உடம்பு ரீதியா அவர் உடனே அது என்னன்றதை பார்த்து உடனே அது கியூர் பண்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருப்பாரு. அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. சோ இதனால வந்துட்டு என்னன்னா, நம்ம அவ்வளவு தூரம் அடுத்த ஷெட்யூல் ஃபாரின் போறோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செக்அப் ஒண்ணு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ரெகுலரான ஒரு செக்அப் தாங்க போயிருக்காரு மனுஷன். அதுக்கு ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு என்னென்னமோ வந்துட்டு கட்டுக்கடை எல்லாமே வந்துட்டு கலப்பி விட்டாங்க. சோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீசன். சோ இந்த ஒரு ரீசனுக்காக போயிருந்தாரு. இந்த ரீசன் போனதுக்கு அப்புறமா அவர் ஜெனரல் செக்அப் எடுக்கும்போது அங்க இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஜெனரல் செக்அப்ல ஒரு சின்னதா ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னாக்கா, காதுக்கு கீழே வந்துட்டு நரம்புல வந்துட்டு
ஏதோ சின்ன ஒரு மைனரான ஒரு டிஸ்டர்ப்ஸ் ஏதோ இருந்திருக்கு போல இருக்கு. அதை வந்துட்டு உடனே சரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு 1/2 hour ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் தானே, 1/2 hour ட்ரீட்மெண்ட் தானே, அது ஆபரேஷன் கூட கிடையாதான். ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு சஜஷனை கொடுத்துருக்காங்க. உடனே வந்துட்டு அஜித் சார் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி ஓகே ஒரு 1/2 hour ட்ரீட்மெண்ட் தானே உடனே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கு டாக்டர் சொன்னாங்க, நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு நாள் நீங்க இங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் நீங்க வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி டாக்டர் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்குமே அஜித் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி ஓகேன்னு சொல்லி அந்த ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் ஒரு 1/2 hour ட்ரீட்மெண்ட் ஓகே பண்ணி ஸோ அவர் போயிட்டு ஒரு நாள் இருந்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் வீட்டுக்குமே இப்ப அந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டே போயிட்டாரும் கூட. ஸோ இது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தாங்க நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி டாக்டர் வந்துட்டு மண்டைக்கு பின்னாடி கட்டி இருக்குதுன்ட்டாங்க, ரொம்ப சீரியஸ்ன்ட்டாங்க, ஐசியூல சேர்த்து இருக்கிறாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு, விஜய் சார் வேற வந்துட்டு அஜித் சாரை பார்த்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் இதனால பயங்கரமா பரவிச்சு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஷாலினி மேடமும் அஜித் சாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரோட மேனேஜர்னா சுரேஷ் சந்திராவை வந்துட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன எக்ஸ்பிளனேஷனும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு குழப்பத்துக்கு எல்லாமே ஒரு முடிவு வர்ற மாதிரி அவரோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷனா பப்ளிக் கிட்ட கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வந்துட்டு இவர் எப்பவுமே ரெகுலரா பண்ற ஒரு செக்அப்காக தான் போயிருக்காரு. போன இடத்துல டாக்டர் இந்த மாதிரி ஒரு மைனர் ட்ரீட்மெண்ட் ஒரு மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதை பண்ணதுக்காக ஒரு நாள் 24 hours தங்கணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதனால அவர் தங்கி அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. ஸோ இது எல்லாமே கிரீம்ஸ் ரோட்ல இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது. ஸோ மற்றபடி இதுல எதுவுமே ஒரு பிரச்சனை கிடையாது. இது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆஸ் யூஷுவலா அவர் நல்லாவே இருக்காரு. அடுத்து அவருக்கான ஒரு வேலைகளை பார்க்க போயிடுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாங்க. இவர் இது சொன்னதுக்கு அப்புறமா தான் மற்றவங்களுக்கு இது ஒரு கிளாரிபிகேஷன்ன்றது வந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த குழப்பம்ன்றது ஒண்ணு அடங்கிச்சு. ஸோ இதுதான் எக்ஸாக்டா நடந்த விஷயம். ஸோ அஜித் சாரை சுத்தி இருந்த குழப்பத்துக்கான ஒரு முடிவை இவர் வந்துட்டு அவரோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சாங்க. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் நடந்த ஒரு சிச்சுவேஷன். ஸோ மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமான கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதுதான் நடந்திருக்குன்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. சரி, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ புதுசா இருந்தது, கரெக்டா உங்க மனசுக்கு நான் சொன்னது கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் பல புரிதல் இல்லாம தப்பாவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சேனல் கொடுத்தீங்க, இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் ஒரு புரிதலுக்கு வருவாங்க. ஸோ இதுல ஃபைனல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குறேன் அப்படின்னாக்கா, இந்த ஃபேக் நியூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பரவலா எது யார் சொன்னாலும் உடனே நம்பிடாதீங்க. அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன, அதுக்கு உள்ள வந்துட்டு சம்பந்தப்பட்ட ஆட்களோட ஏதாவது சோசியல் மீடியால இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா, இல்ல அந்த சம்பந்தப்பட்டவங்களோட கூட இருக்கிற ஃபேமிலிஸோ அவங்களோட மேனேஜர்ஸோ இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டு இந்த விஷயத்த இது சொல்லியிருக்காங்களா வெளியில, இல்ல வேற ஏதாச்சும் போஸ்டர் சோசியல் மீடியால போட்டிருக்காங்களான்றது நம்ம கவனிக்கணும். அது கவனிச்சதுக்கு அப்புறமா அவங்களே அதை போட்டிருக்காங்கன்னா அது உண்மையான விஷயம் அப்படின்றது நம்ம நம்பலாம். பட் அப்படி ஒரு விஷயமே இல்லாத ஒரு இதுல வந்துட்டு நம்ம யூடியூப்ல பார்த்தோ இல்ல தமிழ்ல பார்த்தோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்த கேட்டோ நம்ம வந்துட்டு நம்மளே ஒரு முடிவு எடுத்துட்டு நம்மளே ஒரு குழப்பத்துக்கு உள்ளாக கூடாதுன்றதுதான் என்னோட ஒரு விஷயமும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அஜித் சார் பத்தியான ஃபுல் டீடைல்ஸ். இந்த விஷயம் புதுசா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யார் இன்னும் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணா அவங்களும் ஒரு டீட்டெயிலா தெளிவா உங்களை மாதிரி ஆகட்டுமே. ஸோ அதுதான் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல புது புது விஷயங்களும் உண்மையான விஷயங்களும் பல பேர் மத்தியில ஒரு உண்மையான இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் உங்களுடைய மூட்டிட்டு கிளம்புறேன். அண்ட் தென் பை பை.